வடநாட்டு நண்பர் ஒருத்தர் கேஸ் சிலிண்டரை வந்து ஸ்க்ரூ டிரைவரை வச்சு குத்துறாரு. அது உள்ளே இருந்து தண்ணியாக வருது. பாருங்க, கேஸ்லேயும் கலப்படம், தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உள்ளே இருக்கக்கூடியது லிக்விட் தான், ஆக்சுவலாக கேஸ் கிடையாது. அதோட பேரே வந்து எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இந்த கேஸு சிலிண்டருக்குள்ள ஹை ப்ரெஷரில் இருக்கும் அப்படின்றதுனால இந்த கேஸோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதை ஹை ப்ரெஷரில் சிலிண்டருக்குள்ளே அடைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக லிக்விடாக மாறிடும். ஸோ எப்போ இதை நம்ம ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ அது அந்த ஹை ப்ரெஷர்லேருந்து ரிலீஸ் ஆகும். அதே சமயத்தில் அதோட பாயிலிங் பாயிண்ட்டும் வந்து கம்மியாகும். அப்போ நமக்கு வெளியில் வரக்கூடியது கேஸாக தான் வரும். அப்போ இவருக்கு மட்டும் எப்படி தண்ணி வந்துச்சு, லிக்விடாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து அட் அ டைமில் அதிகப்படியான அந்த லிக்விடை வந்து வெளியில் எடுக்கிறாரு. அந்த தரையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடு பட்ட உடனே எவாப்ரேட் ஆகிறத பார்க்க முடியுது. அதே நம்ம கேஸ் ரெகுலேட்டர் இந்த எல்பிஜியை வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்றதுனால அது ஈஸியாகவே எவாப்ரேட் ஆகி கேஸாக மாறிடும். அதனால் நம்ம கேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எல்பிஜி வந்து சிலிண்டருக்குள்ளே லிக்விடாக தான் இருக்கும். உடனே போய் உங்களோட கேஸ் சிலிண்டர் ஆட்டி பாருங்கள், உள்ள கிடுகிடுன்னு தண்ணி ஆடுற மாதிரி இருக்கும். அது லிக்விட்.